நம்ம மகேஷ் சார் இருந்துட்டு இப்போ தன்னோட பர்த்டே பார்ட்டியை வேற லெவல்ல வந்து இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு பர்த்டே செலிப்ரேஷனுக்கு அப்புறமா, அதாவது இந்த ஒரு பர்த்டே செலிப்ரேஷன்லயே நம்ம ஆனந்த் கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதுதான் வந்து மிகப்பெரிய ஆபத்துல போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு மகேஷும் எதிர்பார்க்கல. அதே மாதிரி நம்ம ஆனந்தியும் அன்பும் முன்னாடியே வந்து இந்த ஒரு விஷயத்தை பத்தி போட்டு உடைச்சிருந்தாங்க அப்படின்னா ஈஸியா வந்து முடிஞ்சிருக்கும். இப்போ பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஆனந்தி அன்பு எல்லாருமே வந்து வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க வர வேண்டியது அவங்களோட கடமை. ஏன்னா எந்த அளவுக்கு வந்து நம்ம மகேஷ் சார் இருந்துட்டு அன்புக்கும் ஆனந்திக்கும் நல்லாவே ஹெல்ப் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கோம் எல்லாருக்குமே. இப்போ நம்ம இவங்க அதாவது மகேஷ் சார் இருந்துகிட்டு எல்லா உண்மையுமே வந்து சொல்லலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்து சொல்லி நினைச்சதுக்கு முன்னாடியே அன்பும் ஆனந்தியும் உண்மையை சொல்லியிருந்தாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஆனா அவங்க சொல்லாததான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இப்போ நம்ம மகேஷ் சார் இருந்துட்டு ஆனந்தி கிட்ட ப்ரப்போஸும் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதை பார்த்து அன்பு இருந்துட்டு பயங்கர ஷாக்ல இருந்துட்டு இருக்காங்க. அதாவது அவங்க ப்ரப்போஸ் பண்ற வரைக்கும் வந்து விட்டது இவங்களோட தப்பு தான். அப்படி ப்ரப்போஸ் பண்ணாம இருந்திருந்தா பிரச்சனையே கிடையாது. ஈஸியா வந்து எல்லாமே முடிஞ்சிருக்கும். ஆரம்பத்திலேயே அதாவது இப்போ வந்து அன்புவும் ஆனந்தியும் லவ் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த கோவில்ல அழகா போட்டு உடைச்சாங்க. அதுக்கப்புறமா நம்ம மகேஷ் சார் இருந்துட்டு நீங்களே அதாவது இந்த மாதிரி வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லி கடைசியில இந்த ஒரு விஷயத்தையும் அங்கேயே போட்டு உடைச்சிருந்தாங்க அப்படின்னா ஈஸியா வந்து எல்லாமே சூப்பராகவே முடிஞ்சிருக்கும். ஆனா அன்புவும் ஆனந்தியும் நல்ல நேரம் வரட்டும், நல்ல நேரம் வரட்டும், இப்போ சொல்லக்கூடாது, அப்புறமா சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விட்டு விட்டு இப்போ மிகப்பெரிய பிரச்சனையில அவங்க மாட்டிக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து தப்பிக்கவே முடியாது. மகேஷ் சார் கிட்ட சொல்றதா சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு அதுலயே வந்து இன்னும் கொஞ்ச நாள் வந்து அவங்க கழிப்பாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.